அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தாலே தெரியும். நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன பார்சல்னால், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா நமக்கு அஜய்க்கு மார்ச் 5 பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய இதுக்கு ஃபுல்லாக கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. அது என்ன கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நாங்கள் பார்த்துட்டோன்னா நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்க்கும்போது தான் நானும் பார்க்க போகிறேன். ஏன்னா இது நேற்று நைட்டு ஒரு 7 மணி போல் தான் தம்பி வாங்கிட்டு வந்திருக்கான் போய். ஆனால் நான் வீட்டில் ஆள் இல்லை, நான் ஊர்கால்படையில் இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேற்று சிவராத்திரியை முன்னிட்டு நான் டியூட்டிக்கு போயிட்டேன் சிவன் கோயிலுக்கு. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்து காலைல தான் ஒரு 7 மணி போல் தான் வீட்டுக்கு வந்தேன். உடனே ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டு வேலைலாம் சாப்பாடு காலை சாப்பாடு செஞ்சு அதையெல்லாம் அனுப்பிவிட்டு இன்னும் தூங்க கூட இல்லை. அதான் ஒரு மாதிரி எனக்கு கண்ணு எரியுது, செல்லை பார்த்தே பேச முடியல. ஆனால் என் பையன் இருக்கான ஒரு அவசரம் கொடுக்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நைட்டே பிரித்து பார்க்கணுன்னு அடம்பிடிச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பிரித்து பார்த்துட்டாங்க. நானும் நீங்களும் தான் இன்னும் பார்க்கல. நான் பார்க்குறதோட சேர்த்து அதை உங்கள்கிட்டையும் காட்டணுன்னு தான் இந்த வீடியோ. சரி, இந்த வீடியோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதான் ஆல்ரெடி பிரித்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபோன் நம்பரே இல்லாமல் அந்த அண்ணா நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. எப்படின்னா, நான் இந்த லைவில் சொல்கிறேன்ல அட்ரஸ்ஸு, அதை வச்சு வனிதா யூடியூபர் ஊர்காவல் படை, நான் ஊர்காவல் படையில் இருக்குதுன்னு சொன்னதை வச்சு சூரியமணல் வடக்கு தெரு அரியலூர் மாவட்டம்னு சொல்லியிருந்தேன்னா அதை வச்சு அனுப்பியிருக்கிறாரு. பின்கோடு நம்பரோட மட்டும் வச்சு. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உண்டியல் அனுப்பியிருக்காரு அந்த அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. சீக்கிரம் உங்கள் கைராசி எப்படி இருக்குன்னு பார்க்குவோம். இது ஃபுல்லாக சீக்கிரம் காசு பணம்லாம் சேருதா, சீக்கிரம் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வரோமான்னு பார்ப்போம். உங்கள் கைராசி என்னன்னு. இது உள்ள ஒரு காயின் போட்டு அனுப்பியிருக்காரு. 10 ரூபா காயினா? ஆமாம், 10 ரூபா காயின் ஒன்றா. அடுத்து குட்டீஸுக்கு, என் தம்பி பையனுக்கு கிளுகிழுப்பேன் எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். 2. அடுத்து இது என்ன செண்டடி, ஸ்ப்ரே, இந்த என்னது பர்த்டேவுக்கு இந்த அடிக்கிறது அது ஒன்று. கோன் பாக்கெட்டு, கோனு அவன் பிறந்த நாளுக்கா. அப்புறம் பொட்டு, நெயில் பாலிஷ் 3. இதான் செண்டுன்னு நினைக்கிறேன். செண்டு. ஒருவேளை வெளிநாட்டுக்கார அண்ணனா இருப்பாரோ தெரியல என்னன்ட்டு. ஆனால் அந்த அண்ணா கரூர்னு போட்டு வந்திருக்கு. இதில் கேலண்டர். நான் பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருக்குல்ல, சின்ன குடிசையாக இருந்தாலும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு போட்டிருந்தோம்ல, கமாண்டில் வீடியோ போட்டிருந்தோம்ல. அதனால் நியூ ஹவுஸ் நியூ காலண்டரம், அதாவது புது வீட்டுக்கு இந்த காலண்டரை எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா. நான் வீடு குடி போவாங்கட்டே அந்த அண்ணா அதுக்கிட்டே சீர் கொடுத்துட்டாரு. வீடு குடி போகிறப்ப பெரிய சீரை அனுப்பி விடுங்கண்ணா தங்கச்சிக்கு. என்னடா நல்லா இருக்கியா? உங்கள் எண்ணம் ஈடேற வழிபட வேண்டியது வாராகி அம்மன் ஃபோட்டோ. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வீடியோக்காக சொல்ல. இன்ன வரைக்கும் நாங்கள் வாராகி அம்மன் கோயிலுக்கு போனதும் இல்லை, இந்த சாமியை கும்பிட்டதும் இல்லை, வீட்டில் அந்த ஃபோட்டோ வச்சதும் இல்லை, வாங்கி வச்சதும் இல்லை. மற்ற எல்லா கோயில் சாமியும் இருக்குது. ஆனால் வாராகி அம்மன் வீட்டில் வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரில. நம்ம சொந்தங்கள் யாரை பார்க்குறவங்க இந்த சாமியை பற்றி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பெருமைக்கெலாம் சொல்ல, சமயபுரம் போயிருக்கேன், வம்சத்தி கோயில் போயிருக்கேன், முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன், எங்கள் குலதெய்வ கருப்புசாமி, ஐயனார் எல்லா கோயிலும். வாராகி அம்மன் கோயில் எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே இல்லை, நான் போனதும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் வீடு குடி போடுறதுக்குள்ள சாமி படம் உண்டியல் எல்லாமே அனுப்பியிருக்கீங்க. இது இந்த உண்டியல் இதெல்லாம் மறக்க முடியாத கிஃப்ட்டு. அடக்கடவுளே, நூடுல்ஸு. நான் ஒரு வீடியோவில் நூடுல்ஸுன்னா கேட்குறான், மற்றது என்ன சோறுனா திங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நூடுல்ஸ் அனுப்பியிருக்கீங்களாண்ணா, இல்லை மளிகை கடை வச்சுருக்கீங்களா? மளிகை கடை தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பளக்கட்டுலாம் 3 வந்துருக்குது. வாவ், சாக்லேட் பாக்கெட். இதெல்லாம் பிரிச்சே சாப்பிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பிரிச்சாச்சுல பிரபா? நைட்டே பிரிச்சிட்டான். அவனா சாக்லேட் பார்த்துட்டு பிரிக்காமல் இருக்காளே. நன்றிண்ணா. இதெல்லாம் பார்த்தா ஃபாரின் போயிட்டோம்னா நான் இருப்பாரோ. இது என்னது? ஓ, மந்த்லி கேலண்டர். இதுவும் அந்த இது தானே.
இது பாப்பு, அது ஸ்ப்ரே. என்ன பாப்போ என்ன ஸ்ப்ரேவோ, அவன் அடிக்கிறது பிறந்த நாளுக்கு மேலே அடிக்கிறது. ஓஹோ, இது வந்து கலர் கலராக அந்த இது கொட்டும், அது வந்து கிரீமாக போகும் அதானே, நொற மாதிரி போகும். சூப்பர். இதெல்லாம் நிறைய நம்ம வாங்கி வச்சு கொண்டாடினதே இல்லைல்ல. மொதல் பிறந்த நாளுக்கு வாங்கினோன்னா என்னன்னு தெரியல. அஜய் பிறந்த நாள் ஓரளவுக்கு நாங்கள் கிராண்டாக தான் எல்லா பிறந்த நாளுமே கொண்டாடினோம். ஒரு 2-3 வரைக்கும் அது மாரி கிராண்டாக கொண்டாடினோம். 3வது பிறந்த நாள் 4வது பிறந்த நாளுக்கே தான் வீட்டில் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ அவனுக்கு கேக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனால் இப்போ தான் இந்தளவுக்கு இந்த பொருள்லாம் கிராண்டாக. கடவுளே, வரவங்களுக்கு வந்து கேக்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு அந்த அண்ணா பிளேட் அனுப்பிட்டாரு. இதில் கண்டிப்பாக தெரியுது அண்ணா, நீ பேக்கரி வச்சுருக்கீங்களா மளிகை கடை வச்சுருக்கீங்களாண்ணா? பலூன் சூப்பர். அப்புறம் என்ன இது உள்ளே இருக்குது? இது என்னது? இது எக்ஸ்ட்ரா பிட்டிங்க இல்லை? அது அந்த கோன் சொருவிந்தது. பாய். இது கோனை சொருவி இருக்கும் அந்த இதில், அட்டைப்பெட்டிக்குள்ளே நீட்டாக வச்சு கோன் 2 பக்கமும் சொருவி இருக்கும். ஓ சரி, அதான். இப்போ இது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருங்க. அது வேஸ்ட் தான். சரி சரி, அவ்வளோதான் நண்பர்களே, பார்த்துக்கிங்க. சாக்லேட் வந்து பிரிஞ்சு விழுற கிடக்கு. இதான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து அனுப்பிவிட்ட கிஃப்ட்டு. அப்புறம் அந்த அண்ணா வந்து சொல்லிடுது, என்ன லைவில், உங்கள் லைவ்லையா நான் வந்து கேக்கு நான் ஆர்டர் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கே ஆர்டர் பண்ணுவார், எப்படி ஆர்டர் பண்ணுவாருன்னு தெரியல. அது என்னன்னு தெரில. ஆனால் கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு எப்படின்னா, இங்கேயே அவங்க ஷோரூமில் வச்சு, இது என்ன கொரியர் ஆஃபீஸா, கொரியர் ஆஃபீஸ்லேருந்தே கமெண்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் செல்வாண்ணா, இந்தளவுக்கு இது வந்து ரிஸ்க் எடுத்து இப்படிலாம் யாரும் இந்த பொருள்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி மெனக்கெட்டுட்டு அனுப்ப மாட்டாங்க. இந்தளவுக்கு மெனக்கெட்டு அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சிறப்பாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். புது வீடு கட்டி போய் இந்த ஃபோட்டோ வைக்கணும். இந்த வாராகி அம்மனை பற்றி யாராவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து சாமியை குறை சொல்ல, அந்த சாமியை நானும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருமே அந்த சாமி, என் வீட்டிலன்னு இல்லை, என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்களே அதிகம் அதை என்னன்னு தெரியல. இந்த சாமியை பற்றி தெரிஞ்சால் உடனே எங்கள் ஊரே எல்லாம் கிளம்பிடுவாங்க. எல்லாம் மலையனூர் அங்கே இங்கேன்னு வேன் எடுத்துகிட்டுலாம் போவோம். ஆனால் கோயில் தான் எங்களுக்கு தெரில என்னான்ட்டு. அந்த அண்ணா பேர் வந்து நான் செல்வான்னு என்னோட வீடியோவில் கமாண்டில் ஐடி வருது. இதில் வந்து செல்வராஜ்னு இருக்குது, கரூர். அப்புறம் செல்வராஜ் கரூர். இதை கிழிச்சதும் அந்த அண்ணா நம்பரையும் சேர்த்து கிழிச்சு வச்சுச்சு. உடையும் பொருள் கவனமாக அதையும் மேலே எழுதி வச்சுருக்காரு அந்த அண்ணா. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கும் ஒரு மனசு வேணும்ல, ஒரு பொருள் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கொடுக்க மனசு வராது. நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க மனசு வராது. எதார்த்தமாக ஒரு கடலூரில் பார்த்தா கூட ஒரு டீ குடிக்கிறேன்னு கூட கேட்காத உறவினர்கள்லாம் இருக்காங்க. சரி, இந்தளவுக்கு நமக்கு வந்து இவ்வளோ பொருள்லாம் வாங்கி அனுப்பிவிட்டதுக்கு அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் சார்பாகவும், என் பிள்ளை சார்பாகவும், என் குடும்பத்தார் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் செல்வராஜ் அண்ணா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். சரி, ஓகே, அடுத்து வந்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு டியூட்டி பார்த்து கண்ணெல்லாம் சொக்குது, தூங்கணும் போய். சரி, ஓகே நண்பர்களே, பாய். நான் வந்து அங்கே வந்து நைட்டு நான் டியூட்டிக்கு போன இடத்துல ஹரிச்சந்திர நாடகம் போட்டிருந்தாங்க. அது வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் நேரம், ஒரு 6 நிமிஷமே இவ்வளோ அதை போட்டிருக்கேன். அந்த நாடகத்தை பற்றி தெரியாதவங்கெல்லாம் பாருங்கள். ஓகே, பாய்.